வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தகுந்த மாதிரி 2 வகையான டிஃபன் தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இந்த 2ஐயும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி, நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1½ கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம். அளவான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். கைவிடாமல் பிரட்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் கருகிடும். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த கிச்சடியை வனஸ்பதி சேர்த்து தான் செய்ய போகிறோம். நெய் சேர்த்து செய்யும்போது அதிகமாக சாப்பிடவும் முடியாது, திகட்டுற மாதிரி இருக்கும். 50 கிராம் வனஸ்பதி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். 1/4 கப் அளவுக்கு ரொம்ப பொடியாக நறுக்கின கேரட் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ். நான் நறுக்கி வச்சுருக்கிற மாதிரியே பொடியாக நறுக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாயை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1½ கப் ரவை எடுத்திருக்கோம். 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் கூட 1 கப் தண்ணி சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. குறைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும். இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் ஒன்று சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு காய்ச்சின பாலையும் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். பால் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது கொதித்து வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதோடைய நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையையும் தூவின மாதிரி போட்டு கலந்து விடணும். கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தண்ணி அதிகமாக இருக்கிறதால. ரவை போட்ட பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கணும். மிதமான தீயிலையே ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணும். அதிகமான தீயில் கலந்து விட்டால் சீக்கிரமாக கெட்டியாயிரும். ரவையும் வேகாது, மிருதுவாகவும் இருக்காது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் ஆறும்போது கெட்டியாயிரும். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அருமையான சுவையில் அல்வா மாதிரி அன்னபூர்ணா ஸ்டைல் ரவா கிச்சடி ரெடி ஆகிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போது 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதில் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கூடவே ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை தனியாக வறுக்க வேணுங்கிறது இல்லை, இதிலையே வறுபட்டுரும். ஒரு 2 நிமிஷம் குறைஞ்ச தீயிலையே பெரட்டி விடணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை ஊற்றி கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் மிருதுவாகவும் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம்.
அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.